இந்த வேர்ல்டுல எவ்ரி 1 minute லாவா ரைஸ் ஆகிட்டே இருக்க போது. எஸ், இது ஒரு லாவா சேலஞ்ச். பார்த்தவே தெரியும் உங்களுக்கு. நீதான். பட் இதுல ஒரு விஷயம் தான், தலைவர் மேல வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கிட்ட 1 பிளாக் லாவா மேல ஏறதுக்கு 1 நிமிஷம் கிட்ட ஆகும். சோ அதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டப்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஷபா. கொஞ்சம் ஊட்ட கலெக்ட் பண்ணோம். அதை வச்சு பிக்ஸை கிராஃப்ட் பண்ணி ஸ்டோன்ஸ் மைன் பண்ணோம். அண்ட் அப்படியே எகிரி கிராஃப்டிங் டேபிள் தொட்டு ஸ்டோன் பிக்ஸை செஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு கீழே இருக்கிற மொத்த கோலி கலெக்ட் பண்ணேன். அண்ட் அப்படியே மேல வந்து டர்ட்டியும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம லாவா சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஊட்டு கலெக்ட் பண்ண. தலைவனை பார்த்தா ஒன்னும் மேல வரல, கீழே தான் இருக்கான். நீ பண்ற காமெடிக்கலாம் அந்த பின்னாடி. அதுக்கப்புறம் மோப்ஸை கொஞ்சம் ஃபுட்டை கலெக்ட் பண்ணேன். ஏன்னா வந்து எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல சர்வைவல் பண்ண போறது கிடையாது. டைரக்டா டாப்புக்கு போக போறோம். ஏன்னா இந்த மோட் அது மாதிரி. ஏன்னா ஒன்ஸ் லாவா ரைஸ் ஆயிடுச்சுன்னா அது கீழே ஒண்ணுமே இருக்காது. நோப்பு ஸ்ட்ராங் ஹோல்டுலாம் ப்ரோக் ஆயிட்டு இருக்கும். அண்ட் இந்த மோட்ல நான் கண்டிப்பா செத்துருவேன், எனக்கு தெரியும் அது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சர்வை பண்ண போறோம். ஏன்னா அதுதான் சேலஞ்சு. அவரை வந்து திருப்பி பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? வாய்ப்பு இல்லப்பா. ஓ காய்ஸ், பாருங்களேன், லாவா மேல வந்துட்டு இருக்கு. ஐயோ அங்க இருக்கிற வாட்டர்லாம் அப்படியே வந்து ஒப்ஷனா மாறிட்டு இருக்கு. நான் கூட வந்து 1 நிமிஷம் நினைச்சேன். பட் 1 நிமிஷத்துக்கு கீழே தான் இருக்கு டைமிங். சீக்கிரமாவே மேல வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இங்க எங்கன்னா பெரிய மலை தான், அதை நோக்கி போலாம். இங்க வேற மர செடி கொடியில எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. என்னோட பின்னாடி பாருங்களேன், அந்த இடத்துல ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு, இப்போ ஃபுல்லா லாவாவா இருக்கு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த சைட் தான் கொஞ்சம் பெரிய மலை இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இந்த சைடா போயிடலாம். கீழே விண்ட்டுனா அவ்வளவுதான். நம்மளோட ஸ்பேன் பாயிண்ட் ஃபுல்லாமே லாவா கவர் பண்ணிடுச்சு. இனிமே நம்ம டெட் ஆனாலும் லாவால் தான் ஆகும். ஸோ அதனால மறுபடியும் சாவதான் போறோம். சாவலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்மளோட டாப்ல வந்து ஸ்பேனை செட் பண்ணிட்டு ஒன்னா சாவலாம். நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்க்கலாம். ஓகே, மார்னிங் ஆக போது. இந்த இடத்துல எந்த லாவாவும் கிடையாது. நான் சேஃபான இடத்துல தான் இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போயிட்டு நம்மளோட இடத்த பில்ட் பண்ணணும். ஐ மீன் டாப்ல சொல்ல வரேன். அண்ட் நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல லாவா வந்துச்சுன்னா மறுபடியும் கீழே வர முடியாது. நம்ம கிட்ட என்ன லூட்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். சோ அதான் சொல்றேன். உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். பின்னாலே வந்துச்சு சாமி. ஓகே, இந்த மவுண்டெயின்ல இந்த ட்ரீ தான் ரொம்ப டாப்ல இருக்கு. இங்கிருந்தே நம்மளோட இடத்த உருவாக்கலாம். நான் ஒன்றும் மேலே போட்டு வீட்டில் கட்ட போறது கிடையாது. ஒரு சின்ன இடத்த ரெடி பண்ணி வைக்க போறேன். சப்போஸ் இந்த இடத்துல லாவா வந்துச்சுன்னா அங்கே போயிட்டு சர்வே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ எனக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் நான் மேலே எடுத்து போய் அடிக்க போறேன். யா, பார்ப்போம் நம்மளா லாவாவான்னு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ரீ ஒன்று வளர்த்து வச்சிருக்கேன். அண்ட் இதுக்குள்ள ஏணி போட்டு மேலே ஏறி அதுக்கு மேலே ஒரு ட்ரீ ஒன்று வளர்க்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வளர்ந்துச்சுன்னா அதுக்குள்ள ஏணி போட்டு அதுக்கு மேலே ஒரு ட்ரீ ஒன்று வளர்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டை ஏற்றுவோம். ஓகே, மார்னிங் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த லாவாவும் கிட்ட கூட ஒன்றும் நெருங்கல. பட் அந்த சைட்லலாம் பார்த்தா கொஞ்சம் வந்திருக்கு லாவா. யா, நம்ம இடத்துக்கு வர லேட் ஆகும். அண்ட் இன்னும் நம்ம மேலே வந்து வரலாம், இன்னும் லேட் ஆகும். ஸோ அதனால கவலைப்பட தேவையில்ல. அண்ட் நான் எடுத்துட்டு போன லூட்ஸ் எல்லாமே நான் செஸ்ட்ல வச்சுட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி மேலே எடுத்துட்டு போதான் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து லாவா ரொம்ப சீக்கிரமே மேலே வந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய மவுண்டெயின் தான் சொல்லலாம். இங்கே வர இன்னும் லேட் ஆகுதுன்னு நினச்சேன். ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா மறுநாளே வந்துக்குதுங்க. ஓகே, கீழே முடிஞ்ச அளவுக்கு டர்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வுட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நமக்கு நிறைய ஃபுட் தேவைப்படாது. மேபி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு ஃபுட் தேவைப்படாது. ஏன்னா வந்து நம்ம ஒரே இடத்துல தான் இருக்க போகிறோம், ஓடிட்டு இருக்க போகிறது கிடையாது. மேலே மட்டும் தான் சர்வை பண்ண போகிறோம். ஸோ அதனால நிறைய ஃபுட் தேவைப்படாது. எதுக்கு நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், பார்க்கலாம். ஓகே, ஸ்டோன்ஸ் இருக்குது, கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் இந்த ட்ரீ வளராம தான் இருக்கு. ஆனால் அந்த லாவா ஸ்பீடு பார்த்தா அந்த ட்ரீ வளர்ச்சிக்குள்ளே மேலே வந்துடும் போல. ஸோ அதனால கொஞ்சம் பிளாக்ஸ்லாம் ஹைட் ஏற்றி இன்னும் ட்ரீஸை நட்டு வைக்கலாம். இங்கே ஒன்று நட்டு வைக்கலாம். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஹைட்டான இடத்துல நட்டு வைக்கிறேன். பார்க்கலாம் எது வளருது சீக்கிரம்னு. அண்ட் இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா எங்கிட்ட வாட்டர் கிடையாது. பட் மழை வருது, இருந்தாலும் மழை நின்றுச்சுன்னா ட்ரை ஆகிடும்ல. இல்லை, நான் எதுக்கும் நட்டு வைக்கலான்னு இருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு போன் மில் தேவைப்படுது. போன் மில் வேணா நம்மளுக்கு போன் வேணா நம்மளுக்கு ஸ்கெலட்டான் வேணும். ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல சின்னதாக ஸ்டோன் வச்சு ஒரு இடத்த கட்டிட்டு இருக்கேன். சப்போஸ் இதுல இருந்தா மோப் ஸ்பேன் ஆச்சுன்னா அது கொண்டு அதனால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்கலாம். சப்போஸ் ஸ்கெலட்டான் ஸ்பேன் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால இது கட்டிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஸ்பேன் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு அடுத்த நாள். இன்னைக்கு எந்த அளவுக்கு லாவா மேலே வந்துருக்கு பார்த்துட்டு வரலாம். ஓகே, கொஞ்சம் மேலே வந்துட்டா இருக்கு. நினைச்சதை விட கொஞ்சம் ஸ்பீடாக தான் வருது.
ஓகே அட் மிட் நைட்ல வந்து நான் நட்டு வச்ச ட்ரீ க்ரோத் ஆயிடுச்சு. இதுல நம்ம நடுவில் ப்ரோக் பண்ணிட்டு நடுவில் ஏணி வச்சிடலாம். யா அண்ட் இது மேலே வந்து இன்னொரு ட்ரீ ஒன்று நட்டு வைப்போம். அது க்ரோத் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இன்னொரு ட்ரீ. சப்போஸ் லாவா வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துச்சுன்னா நம்மளோட பிளான் வேற மாதிரி மாற்றலாம். மழை வரும் நம்பிக்கையில் அக்ரிகல்ச்சர் பண்ணி வச்சேன். மழை வரல, ஒன்றும் வரல. பட் மண்ணு மட்டும் கொஞ்சம் ஈரமாக இருக்கு. யா இதுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி லாவாவை பாருங்களேன், இந்த இடமே காலி. இந்த மவுண்டைன் ஃபுல்லாமே கவர் பண்ணிடுச்சு இந்த லாவா. ஓகே இந்த கிளிப் மறுநாள் எடுக்கிறது இன்னமும் அதிகம் ஆயிடுச்சு லாவா. பாருங்களேன் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய மவுண்டைன் இருந்துச்சு, எவ்வளோ ட்ரீஸ் இருந்துச்சு, எவ்வளோ வாட்டர் இருந்துச்சு. ஒன்றுமே கிடையாது. இந்த உலகம் முழுக்க இப்போ லாவாவாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம இடம் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு. பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ போச்சு போங்க, செத்துட்ட நண்பர்களே. நல்ல வேலை ஸ்பேன் பாயிண்ட்டை மேலே செட் பண்ணி வச்சேன். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து எல்லா லூட்ஸும் போயிடுச்சு. நான் செஸ்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். பட் நான் அதை விட வந்து லூட்ஸ் அதிகமாக என்னோட பேக்கில் வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது? அதை விட பேட் என்னன்னா என்னோட செஸ்ட்டில் நான் ஸ்டோனே வைக்கல. சுத்தமாக ஸ்டோன் கிடையாது. என்கிட்ட இப்போ உடன் ஸ்டஃப் தான் இருக்குது. ஐயோ போச்சு போங்க. இருந்தாலும் கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்குது. ஓகே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே இன்னைக்கு டே 6. நம்ம ஸ்டில் உயிரோடு தான் இருக்கோம். நான் எங்கேயோ மேலே ஏறி வந்துட்டேன். அண்ட் நம்ம இருந்த இடமும் இப்போ லாவால கவர் ஆக போகுது. ஓ கைஸ் கவர் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கு லாவா இப்போ. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா நான் இருக்கிற இடம் எல்லாமே வுட்டு. ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை பார்த்துன்னு ஃபயர் தொத்திட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு ப்ரோக் ஆகிட்டே இருக்கும் வுட்டு. பார்ப்போம். ஓகே இன்னைக்கு டே 8. எங்கடா லாவாவே காணணும்னு பார்த்தா ஃபுல்லா கிளவுட் மறைச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே போய் பார்க்கறது நல்லது. ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? எங்கிட்ட இருந்து எல்லா ஸ்டஃப்பும் போயிடுச்சு. இப்போ இந்த இடம் மட்டும் தான் இருக்கு. இந்த கிரீப்பர் எப்படி ஸ்பேன் ஆனானே தெரியலங்க. தேவையில்லாம ஸ்பேன் ஆயிட்டு இப்ப லாவால் சாவ போறான். ஓகே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம டாண்ட மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள லாவா நம்மள ஃபுல்லா கவர் பண்ணிடும். யா கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும், விட்டு எரிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு. இருக்கிற விட்டு எல்லாமே ப்ரோக் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா வந்து பெட்டும் செஞ்சு ஐயோ இங்கே எரியுதுங்க. கீழே எரிஞ்சிட்டு இருக்குன்னு ப்ரோக் பண்ணா மேலே எரியுது. ஆனா மேலே எப்படி தீ வந்துச்சுன்னே தெரியல. இன்னமும் எங்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குன்னா அது இந்த பெட்டு மட்டும்தான். அப்போத்துல இருந்து இந்த பெட்டு நான் வச்சிட்டு இருக்கேன். ஐயா நைட் ஆயிடுச்சு, நம்ம தூங்கிடுவோம். இன்னைக்குள்ள ஃபுல்லா கவர் ஆயிடும்னு நினைச்சேன். பட் நைட் ஆயிடுச்சு. கிட்ட மொத்தமாவே 12 நாள் சர்வை பண்ணிருக்கோம். இன்னைக்குள்ள நம்ம தாண்ட வாய்ப்பே கிடையாது. இன்னைக்குள்ள நம்ம செத்துருவோம். ஓகே இப்போ இந்த உள்ள இருக்கிற 2 ஊட்டி நம்ம ப்ரோக் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ நம்ம பெட் மேல ஏறிக்கிட்டு இந்த ஊட்டியை ப்ரோக் பண்ணிடலாம். இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த பெட்டையும் அண்ட் எண்ணையும் தவிர எதுவுமே கிடையாது. கடைசியில இப்போ லாவா நம்மளே கவர் பண்ண போகுது. ஒரு சிம்பிள் மேட்டர் நினைச்சேன். கடைசியில நம்மளே சாவடிக்க போறான். நீ தாண்டா, வேற யாரு? ஓகே நண்பர்களே, கடைசியா நம்ம சாவ போறோம். இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்த்திருந்தா ஒரே ஒரு ரெட் ஆட் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது நான் அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனா இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பாய்.